எம்பெருமான் 3 யுகங்களிலும் 3 நிலைகளில் இத்திருத்தலத்தில் காட்சி தருகின்றார். சடமர்ஷனர் என்ற முனிவர் இங்கு தவம் செய்ததாகவும் இவருக்கு திருமால் காட்சியளித்த தலமாகவும் காணப்படுகின்றன. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்ப சமலர் சங்கர். இன்றைக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை காண போகிறோம். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி நகரிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வெங்கடாம்பேட்டை என்ற கிராமம். இந்த அழகிய கிராமத்தில் உள்ளதுதான் வேணுகோபால் சுவாமி திருக்கோயில். கிபி 1464 செஞ்சியை ஆட்சி செய்த வேங்கடபதி நாயக்கர் தன்னுடைய சகோதரி வேங்கடம்மாளின் பெயர்ல இந்த ஊரும் அழைக்கப்படுது. இந்த ஊர் வேங்கடம்மாள் பேட்டை என்று அழைக்கப்பட்டு தற்போது மருவி வேங்கடாம்பேட்டை என்று அழைக்கின்றனர். சரி, தலவரலாறு என்ன சொல்லுது? ராமபிரான் தன் சகோதரர் இலக்குமணனுடன் சீதாதேவியை தேடி இவ்வூர் வழியாக வந்தனர். இங்குள்ள இயற்கை வளங்களும் அழகான சூழலும் நிரம்பியிருந்த தீர்த்தவனம் ராமரை கவர்ந்தது. இங்கு ஒரு நாள் ராமர் தங்கியுள்ளார். சீதா பிராட்டியின் பிரிவால் தூக்கமின்றி தவித்த ராமபிரான் இலக்குமணன் மடி மீது தலை வைத்து நித்திரையில் ஆழ்ந்தார். பின்பு சிதம்பரம் நோக்கி புறப்பட்டார் என்கிறது புராணங்கள். இலங்கை சென்று சீதாதேவியை மீட்ட ராமபிரான் மீண்டும் இந்த இடத்திற்கு வந்தார். அப்பொழுது சீதா பிராட்டி அனுமன் ஆகியோரும் ஆதிசேஷன் மீது துயில் கொண்டு அரங்கனை போல சேவை சாதித்து இந்த பூமியின் மகத்துவத்தை அறிய செய்தனர். இங்குள்ள பெருமாள் அரங்கநாதர் 18 அடி நீளத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கால் மடித்து ஊன்றி நிற்கும் கிருஷ்ணர் பாமா ருக்மணி சமேதராக தனி சன்னதியில் மூலவராக உள்ளார். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இவ்வாலயம் திருத்தி அமைத்துள்ளனர். இந்த ஆலயத்தில் மேற்கே உள்ள ஒரு பகுதியில் அனந்த சைன ராமர் சிலை செதுக்கப்பட்டன. செய்து முடித்து ஆலயத்திற்கு கொண்டு வரும் வழியில் ராமரின் விக்கிரகம் பூமியில் புதைந்துவிட்டதாம். எனவே திருப்பணிகள் நின்றுவிட்டதாக கூறுகின்றனர். பல ஆண்டுகள் கழித்து சிற்றரசன் தன் மகள் வேங்கடம்மாவுக்கு சீதனமாக இந்த பகுதியை வழங்கியுள்ளார். இந்த இளவரசி நின்று போன கோவில் திருப்பணிகளை மீண்டும் நிறைவேற்றி முடித்ததாக கூறப்படுகின்றன. ஆண்டாள் ஆழ்வார்கள் சன்னதியும் தனித்தனியே காணப்படுகின்றன. இதே சமயத்தில் ஊருக்கு மேற்கே உள்ள விவசாயி ஒருவர் தன் நிலத்தை உழுதபொழுது கலப்பையில் ராமரின் விக்கிரகம் சிக்கிக் கொண்டதாகவும் பின்னர் அகழ்ந்து தோண்டி சைனராமர் விக்கிரகம் கண்டறிந்து இங்கு கொண்டு வந்ததாகவும் கூறுகின்றனர். சரி, மற்றொரு வரலாறு என்ன சொல்லுது? கலியுக வரலாற்றின்படி ஐயப்பன் அவதாரத்தின் பொருட்டு மோகினி வடிவம் எடுத்தார் விஷ்ணு. அதை குறிக்கும் வகையில் பாஸ்ராபாளையம் என்ற ஊரில் பெருமாள் கோவிலில் மோகினி அவதார விக்கிரகம் காணப்படுகின்றன. கிரேதாயுகம், துவார யுகம், கலியுகம் என 3 யுகங்களோடு தொடர்புடைய ஆலயமாக உள்ளன. திரேதாயுகத்தை நினைவுபடுத்த அனந்த சைனர் ராமர் இங்கு காட்சியளிக்கின்றார். துவார யுகத்தின் அடிப்படையில் வேணுகோபால சுவாமி காட்சி தருகின்றார்.
திரேகா யுகத்தில் ராமபிரான் இலங்கை சென்று சீதாதேவியை மீட்டு வந்துள்ளார். ஸ்ரீரங்கம் அடுத்தபடியாக அனந்த சயனராமர் 7 தலைகள் கொண்ட பாம்பின் மீது சயனம் கொண்டிருக்கின்றார். வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாத திருக்காட்சி. ஆலயத்தின் எதிரே உள்ள இந்த 16 கால் தூள் மண்டபம் விண்ணை முட்டும் தூண்கள், குதிரை வீரர்களின் உருவங்கள், வராகர், பிரகலநாதன், நாயக்க மன்னர்களின் சிற்பங்கள் ஆச்சரியத்தில் மூழ்க வைக்கின்றன. 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஊஞ்சல் மண்டபம். இதனை பிரெஞ்சுக்காரர்கள் கிபி 1478 புதுச்சேரி ஆனந்தரங்க பிள்ளை அவர்களுக்கு மானியமாக கொடுத்துள்ளனர். இந்த கருங்கல் மண்டபம் 50 அடி உயரத்தில் காணப்படுகின்றன. தற்போது இந்த மண்டபம் சிதலமடைந்த நிலையில் உள்ளது. தானே புயலில் இந்த மண்டபம் மேலும் சிதலமடைந்தது. இன்றைய வரலாற்று ஆலய சிறப்பு தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.